பேரு மட்டும்தான் சேவல், ஆனால் கொடூரமான அரக்க, ஈவு இறக்கம் இல்லாத மிருகம், ரத்த வாடை பிடிச்ச வெறியன். போர்னா என்னன்னு இவங்க கிட்ட மட்டும்தான் கற்றுக்க முடியும். வணக்கம். அசில் கிழமை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம பீமா பாய்ஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேவல் சண்டையின் வரலாறு, சேவல் கட்டின் வரலாறு என்பதை தான் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் இந்த பகுதி 3ல் சேவல்களம் வரலாறு பகுதி 3ல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சேவல் சண்டையின் வரலாறு, அந்த சேவல் கட்டுங்கிற வார்த்தை எவ்வாறு பிறந்தது என்பதை பற்றி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் சங்க காலத்தில் தமிழகத்தில் சேவல் சண்டை என்பது எவ்வாறு இருந்தது என்பதை பற்றியும் நம்ம பார்த்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்கும் சேவல் கட்டுங்கிறது எப்படி இருந்தது, அதில் சிந்துசமவெளி நாகரிகம் போன்ற இடங்கள்லாம் சேவல் சண்டை இருந்ததுக்கான சான்றுகளையும் அதற்கான தரவுகளையும் நாம் பார்த்தோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சங்க காலத்தில் கீழச்சேரி மேலச்சேரி என்கின்ற இடத்துல சேவல் கட்டுங்கிறது, சேவல் சண்டை என்பது கொடிகட்டி பறந்ததாக நம்ம பார்த்துருக்குறோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா நடுதல் சேவல்களுக்கு வீர மரணம் அடைந்த சேவல்களுக்கு, வெற்றி பெற்ற சேவல்கள் வீரமரணம் அடையும் பொழுது, வீரமரணம் சேவல்கள் சண்டையில் அடையும் பொழுது அதற்காக நடும் ஒரு பழக்கமும் இருந்ததாக பார்த்தோம். இதனை தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் பாளையக்காரர்கள் ஆட்சி காலத்தில் இந்த சேவல் சண்டை என்பது எவ்வாறு இருந்ததுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தமிழகத்தில் பாளையக்காரர்கள் என்னும் பிரிவினர்கள் ஆட்சி செய்யும்போது அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களே தங்களுக்குள்ள பாளையக்காரர்கள் என்ன பண்ணாங்க, சேவல் சண்டை வைத்து சேவல் சண்டையை ஒரு விளையாட்டாக வைத்து கொண்டாடி இருக்காங்க. குறிப்பாக பாளையக்காரர்கள் என்பவர்கள் தமிழகத்தின் தென்பகுதி ஆட்சி செஞ்சவர்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய மதுரையின் தென்பகுதி, மேலும் திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் ஆட்சி செய்த அந்த பாளையக்காரர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய ஆட்சி காலத்தில் சேவல் சண்டையை ஒரு விளையாட்டாக வைத்து கொண்டாடி இருக்கிறார்கள். இதுக்காக அந்த சான்றுகளில் பார்த்திங்கன்னா, இவங்க ஆட்சி செஞ்ச அந்த 16ஆம் 17ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு மற்றும் 18ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி, அப்போ எட்டயபுரம் அரண்மனையில் இந்த பாளையக்காரர்கள் சேவல்களை வைத்து பராமரிக்கப்பட்டதற்கான சான்றுகள் இருக்குது. அவங்க அவ்வாறு பராமரிக்கப்பட்டு சேவல் சண்டையை விட்டுட்டு இருந்திருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, கோழி காலையில் கத்தியை கட்டி விளையாட விட்டும் அவங்க அதை பார்த்து ரசித்தும் கொண்டாடி இருக்கிறாங்க. கத்தி இல்லாமல் விளையாடும் விளையாட்டும் வேடிக்கை பார்ப்பது வழக்கம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன பண்ணியிருக்காங்க பழையக்காரர்கள் ஆட்சி காலத்தில் என்றால், சேவல் இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா, கத்தி கட்டு வெத்துக்கால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த இரண்டு வழக்கமும் சேவல் சண்டையில் பாளையக்காரர்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் இருந்து வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இது பரவலாக அண்மை காலம் வரையில் விடாயப்பட்டு வந்திருக்கிறது. அதான் சமகாலம் கண்டெம்பரரி தமிழக வரலாறு வரைக்கும், சமகால தமிழ்நாட்டு வரலாறு வரைக்கும், ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க இல்லையா, ஆங்கிலேயர்கள் ஆளுகைக்கு உட்பட்ட முன்னாடி வரைக்கும், அதற்கு முன்னாடி வரையும் பாளையக்காரர்கள் இவ்வாறு சேவல் சண்டையை வைத்து கொண்டாடி இருந்திருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த சேவல் கலை, இந்த சேவல் சண்டை இது எப்பொழுது தமிழகத்தில் நடைமுறை காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆண்டு முழுக்க இன்றைக்கெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா ஆண்டு முழுக்க சேவல் சண்டை விட்டுக்கிட்டு இருக்கிறோம். சேவல்கள் நல்ல உடல் வாக்கு இருக்கும் பட்சத்தில் ஆண்டு முழுக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கங்கே அரசினுடைய அனுமதியை பெற்று சேவல் சண்டையை நடத்தி வருகிறார்கள் என்று பார்த்திங்கன்னா, அப்பொழுது பார்த்திங்கன்னா பழந்தமிழகத்தில் பார்த்திங்கன்னா சேவல் சண்டையானது தமிழர்களின் அறுவடை திருநாளாக இருந்திருக்குது. இதுதான் அங்கே மிகவும் முக்கியமான ஒன்று. சேவல்கள் தமிழர்களுடைய அறுவடை திருவிழான்னா என்ன, இன்றைக்கி நாம் கொண்டாடுகின்றோம் இல்லையா, பொங்கல் திருநாள் என்பது தான் தமிழர்களின் அறுவடை திருநாள் அப்படின்னு தான் சொல்லுவோம். இட் இஸ் எ ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் ஆஃப் தமிழ் பீப்புள். ஸோ பார்த்திங்கன்னா, இப்போ பழந்தமிழகத்துலேயும் சேவல் சண்டை என்பது தமிழர்களின் அறுவடை காலங்களில் இதை ஒரு திருநாளாக கொண்டாடியிருக்காங்க. அப்போது பார்த்திங்கன்னா, இது மட்டும் இல்லாமல் காளைகளை கொண்டு ஏறு தழுவுதல், ஆடுகளை கொண்டு கிடா சண்டை நடத்தப்படுவதைப் போல்
சேவல்களை கொண்டும் சேவல் சண்டைகள் நடத்தப்பட்டு வந்திருக்கிறது. காணும் பொங்கல் அன்று தமிழகத்தில் சில பகுதிகளில் சேவல் சண்டை நடத்தப்படும் வழக்கம் அப்போது முதல் இருந்து வருகிறது. அது பழங்காலம் சங்க காலம் முதலே தமிழகத்தினுடைய அறுவடை திருவிழாவான பொங்கல் கொண்டாடும்போது காணும் பொங்கல் அன்று சேவல் சண்டையானது நடத்தப்படுவது வழக்கமாக தொன்று தொட்டு வந்து வருகிறது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே பூலாம் வலசு என்னும் ஊரில், அடுத்தது கோவிலூர் போன்ற பகுதிகளில் கத்திக்கட்டு சேவல் சண்டையானது அரசின் அனுமதியோடு காவல்துறையின் அனுமதியோடு நடத்தப்பட்டு வருகிறது. இங்கு இதுக்கான தரவுகளை தான் நாம் இங்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த பகுதியில் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேவல் சண்டையினுடைய வகைகள் அதை பற்றி அடுத்த வீடியோவில் நாம் விரிவாக பார்ப்போம். அந்தபடி வகைன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேவல் சண்டை விளையாட்டானது 2 வகைப்படும். ஒன்று கத்திக்கால் சண்டை, இன்னொன்று வெத்துக்கால் சண்டை என்று இந்த 2 வகைகள் தான் சேவல் சண்டையில் இருக்குது. இதனை பற்றி விரிவாக அடுத்த வீடியோவில் நாம் பார்ப்போம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வர நண்பர்களுக்கும் சேவல் கலை வல்லுநர்களுக்கும் நன்றி, வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு தெரிவித்து வர நண்பர்களுக்கு நன்றி. அனைத்து சேவல்கள நண்பர்களும் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.